பொதுவாவே எல்லா பொண்ணுங்களும் தன் காதலனோட இதயத்துல தான் மட்டுமே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நான் என் காதலன் உனக்கு இதயமாவே இருக்கிறதுக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். ராஜா இங்க கூட ஆனா இங்க அடிச்சா மட்டும் கொன்னுடுவேன். ஏன்னா இங்க என் மீனாட்சி இருக்காடா, அவனுக்கு வலிக்குண்டா. பாவண்டா என் மீனாட்சி, பாவண்டா. ஆகாஷ் என்கின்ற ஒரு கலைஞனை, ஒரு கதாநாயகனை நீங்க தமிழ் சினிமாவில் உள்ள இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் இன்னமும் நீங்க கொண்டாடணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அவரோட நடிப்பு சும்மா அருமையா இருக்கு. எப்படி ஜெய் ஆகாஷ் அவர்களுடைய நடிப்பு சும்மா அருமையா இருக்கு. என்ன மாதிரி ஃபைட் பண்ணிருக்காரு, என்ன மாதிரி டான்ஸ் பண்ணிருக்காரு, என்ன மாதிரி நடிச்சிருக்காரு, அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காரு. படம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி. இது மாதிரி ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. ஒரு அருமையான காதல் கதை நம்ம ஜெய் ஆகாஷ் சார் எழுதி இயக்கியிருக்காரு. அண்டு படத்தோட லீட் ஆக்டரும் அவர் தான். ஸோ ஆக்டிங்கும் சரி, டைரக்ஷனும் சரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. காதல் சின்னமா வளர்த்த மாமரம் உனக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையோ? நாம பிரிஞ்சிருந்த காலத்துல என் மனசுக்கு ஆறுதலா இருந்தது அது மட்டும்தான். மத்தவங்களுக்கு எப்படியோ தெரியல. ஆனா அதுதான் எனக்கு தாஜ்மஹால். உயிரே உயிரே உணர்வின் மரத்தை பேசி தள்ளு. என் பையன் மேலே கை வைக்கிறானா? உன்னிடத்தோடும் தூரத்தில் என்றும் வாழ்வே மாமரமே. நான் பொக்கிஷமாய் காவல் காக்கும் மாமரமே.